தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து மகளிர் தினத்திற்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து திமுகவோட ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷன் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அப்படின்னும், இந்த ஆட்சியை துடைச்சு தூர எறியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து விரைவில் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலடியுமே கொடுக்காத சுச்சுவேஷனில் வந்து முதல் முறையாக வந்து திருமாவளவன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய் திறந்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து நல்ல நடிகர் அப்படின்னும் திறமையான நடிகர் அப்படின்னும் அதற்காகலாம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து களப்பணியிலையும் தேர்தல்லையும் வந்து எந்த ஒரு முன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு விஜய் வந்து டைரெக்டாக எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து, மேலும் இந்த மனக்கோட்டை வந்து ஒருபோதும் நிலைக்காது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சியில் வந்து அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக முட்டுக் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த வரிசையில் வந்து இந்த முட்டு வந்து முரட்டு முட்டாக தான் இருக்குது.